வணக்கம். என் பேர் பிரகிருதி. நம்ம யாருக்கு பத்தி ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ரவியும் சாந்தியும் அண்ணன் தங்கச்சியும். சாந்திக்கு செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அந்த ரவி என்ன எல்லா செடியும் பிச்சு போட்டுருவானா. அப்படிதான் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல ஏறி ஒரு மரக்கிலேயே பிச்சு போட்டானா. பிச்சு போட்டார்ல, அவனும் தது மாதிரி கீழே விழுந்த மயக்கம் போட்டானா. மயக்கம் போட்டார்ல, அவனுக்கு சத்தம் கேட்டுச்சான், தம்பி தம்பின்னு. அவனும் கண்ணு திறந்து பார்த்தானா, யாருதான் அதுன்னு பார்த்தா அவன் பிச்சு போட்ட மரக்கிளே அவன் கிட்ட பேசிட்டு இருந்துச்சான். அந்த மரக்கிளே சொல்லிச்சான், ஏன் பையனை பிச்சு போட்டேன், அவனுக்கு என்ன தப்பு பண்றேன், நாங்க உங்களுக்கு நல்லதுதானே பண்றோம், நாங்க பண்ற நல்லா உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க வேலை கஷ்டப்படுறீங்க, நிழல் தரோம், காய்கறி தரோம், பழங்கள் தரோம், சுவாசிக்கிற காற்றும் தரோம், எங்களாலதான் மழையே பெய்யுது, இங்க எங்களை அழிக்கணும்னு நினைச்சு இயற்கை அழிச்சு இங்க அவங்களே அழிச்சுக்கிறீங்களே, அதுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு அப்படி மலைக்கிளே ரவி கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு ரவி மலைக்கிளே கிட்ட சொன்னானா, என்னை மன்னிச்சுக்கோ, நானும் மரம் நட்டு இயற்கையை பாதுகாப்பா வச்சுப்பேன் அப்படின்னு ரவி மலைக்கிளை கிட்ட சொன்னானா. நம்மளும் ரவி மாதிரி மரம் நட்டு இயற்கையை பாதுகாப்பா வச்சுக்கலாம். மரம் வளர்த்தால் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சால் இயற்கை செழிக்கும், இயற்கை செழிச்சால் பூமி பாதுகாப்பாம இருக்கும். நன்றி, வணக்கம்.